ஊக்கம், ஊக்கத்தின் மகத்துவம். இப்போ நம்ம ஞான பயிற்சியில் இருக்கிறதுனால நம்ம எதை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய தெய்வ மைண்ட், அதாவது நற்பண்புகளை, நம்மை விரைவாக ஞானத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய குணங்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அசுர இயல்புகளை நாம் மறுக்க வேண்டும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பண்ணாதான் நம்ம ஞானத்தில் விரைவாக பயணப்பட முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதை எப்படி பண்ணுறது, யார் மோட்டிவேட் பண்ணணும், எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது, நானே மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, துவளும் போது, சோர்வு ஏற்படும் போதெல்லாம் நான் எதை வச்சு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம கேள்வியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஞானிகளையும் மகான்களையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நாம் எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நமது தெய்வம் மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய மேக்சிமம் டைம், நம்மளுடைய சிந்தனைகள், இது எல்லாமே அந்த மகான்கள் அவர்கள் எத்தனையோ துன்பங்களுக்கு இடையில எந்த அளவுக்கு அவங்க அதை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை நம்ம திரும்ப திரும்ப சிந்திப்பதன் மூலியமாக நமதனுடைய தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேட் ஆகிடும். முக்கியமாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம குரு ஞானதேவர் தானே. ஸோ எந்த சின்ன வயசுல எப்பேற்பட்ட துன்பங்கள் அவைகள், ஆனால் அந்த துன்பங்களை எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு யார் துன்பம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே இந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரந்தத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மோட்டிவேட் ஆயிடுங்க. இன்னும் அந்த அளவுக்கு கஷ்டமா நமக்கு வந்துடுச்சு. அப்போ அந்த தெய்வா நோக்கி போகும்போது வருகின்ற இடையூறுகளை நாம் சுலபமாக கையாள்வதற்கு டெஃபினட்டா நீங்க சொன்ன இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ரியலி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நெக்ஸ்ட், சத் சங்கம் கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். பிளஸ் யோகா மெடிடேஷன் நியமமாக செய்வது, அது ஒரு நம்மளுடைய தெய்வ மைண்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மெயினா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் மெயின் திங். ஞானத்தை நம்புவது அப்படிங்கிற பாயிண்ட்டையும், இந்த தெய்வா மைண்டு தான் உனக்கு பெர்மனண்டா ஹாப்பினஸை கொடுக்க போகுது, இந்த அசுரா மைண்டு உன்னை ஏமாத்த போகுது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் என்னுடைய பதில விஸ்தாரமாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஓகே, எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஞானத்தை அடைவதற்கு ஞானமே தான் மோட்டிவேஷன். பக்தன் ஆக வேண்டுமா, பக்தியே தான் மோட்டிவேஷன். அதாவது முல்லை முள்ளால மட்டும்தான் எடுக்க முடியும். என்ன நான் எப்படி ஊக்கப்படுத்திக்கிறது? எதை அடைவதற்காக துடிக்கின்றாயோ அதுவே உன்னை ஊக்கப்படுத்தும். அந்த ஞானமே தான் உனக்கு துணை புரியும். வெரி சிம்பிள். நான் ஸ்லைட்டா அந்த ஞானமான ஒரு 4-5 ஞானத்தை மட்டும் சொல்றேன். எந்த அளவுக்கு அது நமக்கு ஊக்கமா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. மிஸ் பண்ணிடுறோங்க, நாலேஜை மிஸ் பண்ணிடுறோம். அதுதான் மேஜர் ப்ராப்ளமே. தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் டெய்லி நம்ம சத்சங்கத்தில் கேட்டுட்டு இருக்கோம், எல்லாம் தான் தெரியுது. பட் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள எது உனக்கு உதவி புரிய போகுது? தெய்வா டவுன் ஆகுதுன்னா அந்த தெய்வா தூக்கி நிப்பாட்ட போறது யாரு? பகவத்கீதை ஒன்று தானேங்க. கண்ணை மட்டும்தான் தூக்கி நிப்பாட்ட முடியும். அவன் சொல்லி கொடுத்த அந்த ஞானம் தானே நம்மளை அந்த மோட்டிவேட் பண்ணி அதை எந்த துன்பங்களையும் துவலாமல் அடுத்தடுத்து நம்ம பயணப்படுறதுக்கு எது உதவ போகுது? கண்டிப்பா ஞானம் தான் உதவும். அடுத்தவன நம்ம கண்ணு என்ன சொல்லி கொடுத்தான்? உனக்கு நீயேதான் நண்பன், உனக்கு நீயேதான் பகைவன். நீ நினைத்தால் அன்றி உன்னை துன்புறுத்தும் சக்தி இந்த உலகில் எதுவுமே கிடையாது. அற்புதமா கோடிட்டு காட்டினா. அந்த ஞானத்தை நம்ம டக்குன்னு கொண்டு வர வேணாமா? நான் நினைச்சா மட்டும்தான் என்ன நான் கஷ்டப்படுத்திக்க முடியும்னு சொன்னான் இல்லையா, அந்த நாலேஜை டக்குன்னு கொண்டு வந்து உலகில் எப்பேற்பட்ட துன்பமும் துன்பம் அல்ல, ஏனென்றால் நான் தானே டிசைட் பண்ணணும் துன்பமா இல்லையான்னு. அட போங்கடா, லெட்ஸ் கம், லெட்ஸ் வெல்கம், வாட் எவர் இட் மே பி. வரட்டும், என்ன கான்சிக்வன்சஸ் வந்துடும், அப்படியாயிரும் இப்படியா வரட்டும்டா. என் கண்ணனுக்காக நான் பயணப்பட போறேன். லெட் இட் பி. எது வேணா வந்தாலும் வந்துட்டு போகட்டும். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு என்ஜாய். ஐ ஹாவ் தி டிசைடிங் அத்தாரிட்டி டு ஃபிக்ஸ் மை ஹாப்பினஸ். இந்த ஒரு ஃபீலிங்கை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மோட்டிவேட் ஆகிடும். அடுத்து என்ன பார்த்தோம்? மனம் நினைத்தால் எதையும் சுவையாக சுவைக்கும் வல்லமை இருக்கின்றதுன்னு பார்த்தோம். அது எத்தனை பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா பார்த்தோம். ஒரு கருவாட்டு வாசனை கோமட்டிக்கு வருது, இன்னொருத்தனுக்கு இனிப்பா இருக்கு. ஒருத்தனுக்கு காரம் சக்கப்போடு போடுறான், இன்னொருத்தனால சாப்பிட முடியல அப்படிங்கிறான். ஸோ இட்ஸ் ஆல் தி ப்ராப்ளம் இன் யுவர் மைண்ட் தானே.
அப்போ சுவைக்க நினைத்தால் எதுவும் ஒரு சுவைதான். டெரரிஸ்ட் அவன் சித்திரவதை பண்றது கூட சுவைக்கணும்னு நினைச்சிட்டான்னா அவன் சிரிச்சுக்கிட்டே சுவைக்கிறானா இல்லையா? அதே மாதிரிதான் என்னால் சுவைக்க முடியுங்கிற ஃபீலிங் அந்த இடத்துல கொண்டு வரணும் இல்லையா? ஸோ எங்க டிமோட்டிவேட் ஆயிடுறோம், டக்குன்னு தெய்வம் ஏன் இழந்துருது? என்னால் அதை சுவைக்க முடியாது, அது எனக்கு கஷ்டம். வரட்டுமே கஷ்டம். மெயினாக அந்த விமர்சன பாயிண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கஷ்டம் என்பதும் கூட என்னால் சுவைக்க முடியும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருச்சுன்னா அவனாவது எந்த சூழல்லையாவது அவன் டிமோட்டிவேட் ஆவானா? ஏன்னா டிமோட்டிவேட் பண்ணணும்னாலே உனக்கு கஷ்டத்தை காட்டி தான் அவன் பண்ணணும். அசுரா மைண்ட் அப்படி தான் பயமுறுத்துவான். அதை பண்ணாத, அப்படி பண்ணினா கஷ்டம் வந்துடும், எங்கிட்டவா நான் சுகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசுரா கேட்குது. போடா கஷ்டம்தான்டா எனக்கு சுவை, எதை வேணா சுவைப்பண்டான்னு நீ சொல்லிட்டேன்னா தட் நாலேஜ் வில் ஹைலி மோட்டிவேட் யூ அண்ட் இட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் லெவலுக்கு உன்னை தூக்கிட்டு போயிடும். அது வேற என்ன நாலேஜ் கொடுத்தாரு நமக்கு? லைஃப் இஸ் அ கேம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கேம்னாலே எக்ஸ்ட்ரீம் சேலஞ்சிங்காகவும் டஃப்பாகவும் இருந்தால் தான் ஹைலி இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் இட். வரட்டுமே. இப்போ என்ன சிம்பிள், சின்ன சின்ன எக்ஸாம்பிள். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், விட மாட்டேன்னு சொல்கிறான். ஓகே, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ, சேலஞ்சிங்காக எடுத்துக்கோ, நீயா நானான்னு பார்த்துடலான்னு போராட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதானே. Face the difficulties with more joy. Let the result may be different. அதை பற்றி கவலை இல்லை, பட் போராடலாமே. வாழ்க்கைங்கிறது விளையாட்டு தானே. அப்போ சேலஞ்சஸ்ங்கிறது த்ரில்லையும் கிக்கையும் கொடுக்குது. இது எனக்கு வேணுங்கிற ஃபீலிங்கோட நீ ஃபேஸ் பண்ண தயாராயிட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சக்தி வந்துடுதா இல்லையா? இன்னைக்கு காலையில் நான் மெசேஜ் ஆனதான் நினச்சிருந்தேன். போர்க்களமாய் வாழ்க்கை தான் நம் முன் நினைக்குதே வாவா, போரிடவே நினைத்தால் தான் அது பூக்கள் பூக்குதே வாவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? The moment when you're ready to face the problem, the same moment you will not feel the problem as a problem. எப்போ எதிர்கொண்டு ஒரு பிரச்சனையை சந்திக்கணும்னு ஆரம்பிச்சிட்டியோ பிரச்சனையை உன் கண்ணுக்கு பிரச்சனையாவே தெரியாது, அது சுகமாக தெரியும். பூக்கள் பூக்குமேனா மகிழ்ச்சியாக தெரியும்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு உனக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமான நாலேஜஸ் எல்லாம் கண்ணன் நமக்கு கீதையில சொல்லி கொடுத்துருக்கான். இவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த நாலேஜ் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டா அப்புறம் யார் மோட்டிவேட் பண்ணுவாங்க? கண்ணனையே கைவிட்டா பின்ன எப்படி மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் நம்மளால? ஸோ ஐ ஃபீல் தட் வி மஸ்ட் யூஸ் தி நாலேஜ். கர்மா நாலேஜ் கொடுத்தான், ஓகே எல்லாம் நான் பண்ணது தானே, இப்போ என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவி. அடுத்தவனை குறை பார்க்காத. அடுத்தவனை குறை பார்க்கும்போது தானே டிமோட்டிவேட் ஆகுது. உன்னையே நீ குறை பார்த்தேன்னா உனக்கு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே நடக்க போகுது அப்படின்னு ஒரு நாலேஜ் கொடுத்தாங்க. எதையும் யூஸ் பண்ணிக்க தெரியல. எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்தை நாம் குற்றமாக காண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அழகா ஒரு நாலேஜ் பார்த்தோமே ஒரு நாள் ஃபுல்லா. குற்றமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்துல குற்றம்னு எதுவுமே கிடையாது. அப்போ குற்றமா பார்க்கும்போது மட்டும்தான் நீ டிமோட்டிவேட் ஆவ. ஆனா நீ குற்றமாவே எதையும் பார்க்கல அப்படின்னு சொன்னா நீ ஹைலி மோட்டிவேட்டடா தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. அப்ப பிரச்சனையே இல்லையே, சரியா? ஸோ ஞானம் என்ற அறிவாலை கொண்டு உனது அஜ்ஞானத்தை வெட்டி சாய்த்து விடு அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்றான். அப்ப ஞானம்ங்கிற வாளுக்கு தான் எக்ஸ்ட்ரீம் மோட்டிவேஷனல் பவர் இருக்கு. ஞானம் தான் உன்னுடைய உயிர் மூச்சு, உனக்கு எல்லா சக்திகளையும் கொடுக்க வல்லதாக இருக்கின்றது. தி அல்டிமேட் பவர், தட் இஸ் தி நாலேஜ். ஓகேவா? இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னதை விட ஒரு அற்புதமான வஜ்ராயுதம் மாதிரி இன்னொன்று கொடுத்தானே கண்ணை, அதையாவது நம்ம யூஸ் பண்ணுறோமா? ஞானமே உனக்கு மிகப்பெரிய அளவில் மோட்டிவேஷனாக இருந்து உன்னை கரையேற்றிடும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தால் கூட, இல்லைங்க எல்லா ஞானமும் இருக்குங்க ஆனால் ஒரு ஞானமும் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க, என்ன செய்ய சொல்கிறீங்க போங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்குன்னு ஒரு நாலேஜ் கொடுத்துட்டானே, அதுக்கு பேர் தானேங்க பக்தி. எமோஷனல் பவர், தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு மோட்டிவேட் யூ இஸ் கால்ட் அன் எமோஷன். எக்ஸாம்பிள் சொல்லணுமா? வெரி சிம்பிள்ங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுறானே, எங்க இருந்துங்க அவனுக்கு அவ்வளோ ஊக்கம் வந்தது? யார் அவனுக்கு ஊக்கம் கொடுத்தா? எப்படி அவனுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் கிடைச்சது? என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், ஒரு மண்ணும் தெரியாது.
பட் ஸ்டில் ஹி இஸ் ஹைலி மோட்டிவேட்டட் ஹிம்செல்ஃப். எப்படி வந்தது? தி பவர் ஆஃப் எமோஷன். கண்ணியின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் மண்ணில் மலையும் சிறு கடுகான். ஒரு ஃபேமஸான ஒரு கவிதை. ஒரு பெண்ணை காதலிச்ச உடனே அவனுக்குள்ள இருந்து எங்க இருந்து தான் பொங்கிட்டு வருதோ தெரியல, அவ்வளோ ஒரு தைரியம், அவ்வளோ ஊக்கம், எல்லாமே வந்துடுது. ஒரு ஒன்றுமில்லாத ஒரு பெண்ணை காதலித்தாலே எனக்கு இத்தனை ஊக்கம் வரும் என்றால் என் கண்ணனை நான் காதலித்தால் நான் எத்தனை ஊக்கமுடையவனாக இருப்பேன்னு யோசிச்சு பார்க்க வேணாமா? அந்த பக்திக்கு வித்திடுகின்ற, அந்த கண்ணனை புரிந்து கொள்ளுகின்ற கிருஷ்ண உணர்வுகளை எல்லாம் அவனுக்கு நமக்கு தர இல்லையா? இது நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ எல்லா டிப்ஸுமே கண்ணன் கீதையில நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். பக்தி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் மோட்டிவேஷனல் டிப்பு. எது இருக்கோ இல்லையோ கண்ணன் மேல ஒரு காதல் மட்டும் நீ டெவலப் பண்ணிட்ட அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டி உனக்கு தேவையில்லை. இங்க ஒரு பொண்ணுக்காக அவன் எதை வேணா செய்ய தயாரா இருக்கானே, என் கண்ணனுக்காக நான் எதை வேணா செய்ய மாட்டேனா? கண்ணனை காதலிக்கும் போது அவனுக்கு என்ன அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாதான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த இரும்பு கடலையும் என்று தின்று கஷ்டப்படுறதுக்கு தயாராகிற இதெல்லாம் ஜுஜிப்பி மாதிரி, அதாவது அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா என் கண்ணனுக்காக பண்றேன். ஏன் ஒரு பையன் காதலிக்காக பண்றேன்றப்போ எவ்வளவு கஷ்டமான பட தயாராறான் அப்படின்னா என் கண்ணனுக்காகன்றப்போ என்ன கஷ்டமாவா தெரிய போகுது? ஒரு மண்ணும் தெரியாது. ஸோ therefore self motivation is extremely easy provided if you have the knowledge of Bhagavad Gita. பகவத்கீதையை படித்தவர்கள், சத் சங்கத்தை கேட்டவர்களுக்கு அவர்களுக்குள்ள செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமே கிடையாது. யூஸ் தி நாலேஜ். சத் சங்கத்தின் வலிமைன்னு அவங்களே சொன்னாங்க. அது ஒண்ணுதான் உன்னை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நான் வேற மாதிரி பேசிட்டு இருக்கேன். சத் சங்கத்துல நம்ம ஏற்கனவே சொன்னோம், பாவத்தோட கேட்கணும், அனுபவிக்கணும்ன்ற துடிப்போட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை நம்ம முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பாவமும் அந்த ஃபாலோ பண்ணணுங்கிற துடிப்பும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க இருக்கிற எல்லா டிப்ஸும் ஞாபகப்படுத்திடாதான் என்ன? எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்றீங்க? அந்த நேரத்துல நீங்க சொன்ன எல்லா டிப்ஸும் மறந்து போயிடுச்சு, ஒரு ஞானம் கூட நினைவுக்கு வரல, அப்புறம் ஒரு 1 hour கழிச்சுதாங்க நானே ரியலைஸ் பண்ண, ஆஹா தப்பு பண்ணிட்டமேன்னு. why it's happening do you think? ஏன் இது நடக்குது? மறக்க முடியுமா? மறக்கக்கூடிய விஷயங்களா கண்ணன் நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கான். இட்ஸ் வெரி சிம்பிள். பிரச்சனை வரும்போது நீ அசுராவோட ஒட்டிக்கிட்டே அப்படின்னு சொன்னா பின்ன தெய்வா எப்படி ஞாபகம் வரும்? நாம அசுராவை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோங்க, நார்மல் டைம்ல இல்ல. ஒரு பிரச்சனைன்னு அடுத்த செகண்ட் அசுரா கூட ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கிட்டு அவனோட சேர்ந்து கை கோத்துக்கிட்டு இருக்கும்போது ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சுதான் மெதுவா நீங்க ரியலைஸே பண்றீங்க, ஓ நம்ம என்ன பண்ணோம், எங்க இருக்கோம், ஆஹா இவன்ட்டு ஓட்டிட்டு இருக்கோமா, ஆடாடாடா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. சரி, ஏன் ஒட்டுறீங்கன்னு அடுத்த கேள்வி வருது. நான் ஏன் அசுரா கிட்ட போய் ஒட்டுறேன்? ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ராங்லி பிலீவிங் தி ட்ரஸ்ட், ஐ மீன் ட்ரஸ்டிங் தி அசுரா வில் கிவ் ஹாப்பினஸ். முட்டாள்தனமா இன்னமும் நம்பிட்டு இருக்கோம் அசுரா சைடு போனாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு. ஏன்னா அவன் மின்னல் வலிச்ச மாதிரி ஒரு சுகத்தை கொடுத்து பெரிய குழியில தள்ளுவாங்கிறத 100 தடவை அனுபவப்பட்ட பிறகும் கூட இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கும் மூடத்தனம். விமல் சொன்னான் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள், நான்வெஜ் சாப்பிட்டா காரமா சாப்பிட்டா வயிற்றால போகும்னு தெரியும். 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை, பல தடவை அனுபவப்பட்ட விஷயம். ஆனாலும் சாப்பிட்டுட்டு நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற கேஸா தானங்க நம்ம இருக்கோம். So we are still get attracted towards the asura. பின்னாடி படுகுழியில தள்ளுது, பல தடவை தள்ளி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அது ஏன் தான் தெரியலையோ அந்த மொமெண்டரி பிளிஸ்ல நம்ம லாக் ஆயிட்டு இருக்கோம். நம்ம மைண்ட் எதை பார்க்கணும்? பட்ட அவஸ்தையை தானங்க பார்க்கணும். மொமெண்டரி கூட பிளிஸ் கிடையாது நீ ஏன் நினைச்சுக்கிற அப்படிங்கிறாரு கண்ணன் நம்ம ஞானேஸ்வரியில. ஸோ இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெய்வா ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆகும். நீங்க எல்லாம் நாலேஜ்ல இருக்கிறதுனால நம்ம சத்சங் மெம்பர்களுக்கு சொல்லவே வேணாம், நீங்க மோட்டிவேஷனுக்காக ஒரு பயிற்சியும் பண்ண வேணாம். பிகாஸ் யூ ஆல்ரெடி அட்டெண்டட் ஆல் தி சத்சங்காஸ், யூ நோ ஆல் தி நாலேஜஸ் அபவுட் திஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அசுராவை டிமோட்டிவேட் பண்ற வேலையை மட்டும்தான் நீங்க பண்ணணும். நீங்க தான் டெய்லி சத்சங் அட்டெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இனிமே மோட்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கு?
அசுராவை நீங்க டிமோட்டிவேட் பண்ணாதான் நீங்க கத்துக்கொண்ட தெய்வாவை ப்ராக்டிக்கலா அமல்படுத்த முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு வரும். ஸோ தேர்ஃபோர் ஃபைனலி தெய்வாவை நீங்க மோட்டிவேட் பண்ணணும்னா அசுராவை டிமோட்டிவேட் பண்றதே மிகவும் முக்கியமான காரணம் என்று சொல்லி, தயவு செய்து அதனுடைய அந்த டிசாஸ்டர் பின்னாடி அது படுகொலியில தள்ளக்கூடிய அந்த விஷயங்களை ஆழமாக சிந்திப்பதன் மூலியமாக அசுரா சைடு ஒட்டாம நீங்க இருந்தாலே போதும். இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த நாலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை கொடுத்து மிகப்பெரிய அளவில் தெய்வா மோட்டிவேட் ஆகி நம்ம விரைவாக ஞானத்தில் பயணப்பட முடியும் என்று சொல்லி எல்லோரும் நாம் அப்படியே முயற்சிப்போம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.